السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وببيعتنا بيعة نعوذ بالله من غضب الله وغضب رسوله. சங்கைக்குரிய ஷேக் நாயகம் மக்கதார்வாப்பா அவர்களே மற்றும் என்னுடைய அன்பிற்குரிய நண்பர் மௌலவி அமீர் ஹம்சா ரப்பானி அவர்களே மற்றும் சங்கைக்குரிய ஷேக் நாயகத்தின் திருப்பேரர் சையத் மாரூப் தங்கள் லதீஃபி அவர்களே மற்றும் உலமா பெருமக்களே, தரீகா முரீதீன்களே, முஹிப்பீன்களே, சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக 10 நாட்கள் மார்க்க உபன்யாச நிகழ்விலே இன்றைய நாள் இறுதி நாளிலே இருக்கின்றோம். பிரதம பேச்சுக்காக இங்கே ஆலிம் பெருந்தகை அவர்கள் வருகை தந்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் இன்றைய நாள் இறுதி நாள் என்பதனால் சொற்ப நேரம் எல்லோரும் சந்தோஷத்திற்காக பேசிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீண்ட விடயங்கள், அதிகமான விளக்கங்களை தொடர்ச்சியாக நீங்கள் பல உலமாக்கள் வாயிலாக கேட்டு வருகின்ற இந்த வேளையிலே قُلْ لَوْ كَانَ الْبَحْرُ مِدَادًا لِكَلِمَاتِ رَبِّي لَنَفِدَ الْبَحْرُ قَبْلَ أَنْ تَنْفَذَ كَلِمَاتُ رَبِّي وَلَوْ جِئْنَا بِمِثْلِهِ مَدَدًا. அவுலியாக்கள் என்பவர்கள் அல் குர்ஆனுடைய வசனங்களுக்கு ஒப்பானவர்கள். அல் குர்ஆனுடைய வசனங்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக எவ்வாறு இருக்கின்றதோ அதுபோல அவுலியாக்களையும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளாகவே அல்லாஹ் குர்ஆனிலே எங்களுக்கு தந்திருக்கிறான். குகைவாசிகளான அவுலியாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, கானூ மின் ஆயாத்தினா அஜபா, எங்களுடைய அத்தாட்சிகளில் மிகவும் ஆச்சரியமானவர்களாக குகைவாசிகளான இறைநேசர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மிஅராஜுக்கு செல்லுகிற பொழுது மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அல்லாஹ் அழைத்து அங்கு சகல நபிமார்களையும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு காண்பித்து அவர்களை மாமூம்களாக நிறுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இமாமாக அல்லாஹ் தொழுகை நடாத்த வைத்தான். அந்த தரிசனத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, லினுரியஹு மின் ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகளை இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு காண்பிப்பதற்காகவே அழைத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நபிமார்களை மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டதை எங்களுடைய அத்தாட்சிகள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இதுபோல அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்கின்ற விடயத்தில் அவுலியாக்கள் நபிமார்களை மட்டுமல்ல, அவர்களின் உடலோடு அல்லது அவர்களின் வாழ்வோடு சம்பந்தப்பட்ட இடங்களையும் அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகள் என்று குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நிறைய விடயங்களை நாங்கள் பார்க்க முடியும், பார்த்திருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள். ஆனால் அவுலியாக்களை குர்ஆனுடைய ஆயத்துக்களை போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான் என்றால், குர்ஆனுடைய ஆயத்துக்கள் என்பது வார்த்தைகள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, இந்த குர்ஆன் படைக்கப்பட்டதா படைக்கப்படாததா என்று கேட்கப்பட்டது. ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்டார்கள், இந்த குர்ஆனையா என்று கேட்டார்கள். கையில் இருக்கின்ற பிரதியை பார்த்து ஆம் என்று சொன்ன பொழுது இது படைக்கப்பட்டது என்று சொன்னார்கள். ஏன்? நம்முடைய கையில் இருக்கின்ற பிரதியாக இருக்கின்ற குர்ஆன் பிரிண்ட் பண்ணப்பட்ட ஒரு புத்தகம். ஆனால் அதை தொடுவதற்கும் நாம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது சட்டம், அது வேறு விடயம். ஆனால் இஸ்லாம் வலியுறுத்துகின்ற குர்ஆன், இஸ்லாம் எங்களை உணர்த்தக்கூடிய குர்ஆன் வெறும் புத்தகம் அல்ல. அது அல்லாஹ் ஜிப்ரீல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற நேரடி தொடர்புடைய அந்த வேதம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். ஜாலிகல் கிதாப்,
அந்த வேதம் என்றால் எது என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது, ஹபலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறு, மம்தூதுன் மா பைன ஸமாஇ வல் அர்ள், வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே தொடர்புடையதான கயிறு அந்த குர்ஆன் என்று அல்லாஹ் தஆலா சொன்ன வார்த்தைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த குர்ஆனை, உயிருள்ள குர்ஆனை ஒருவன் அடைய வேண்டும் என்றிருந்தால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இந்த உலகத்திலே அவர்களின் நாயிபுகளாக இருக்கக்கூடிய அவுலியாக்கள் தான் நடமாடுகின்ற குர்ஆன்களாக இருக்கின்றார்கள். குர்ஆனுடைய வசனங்களாக அவுலியாக்கள் தான் இருக்கிறார்கள். அதனால் அவுலியாக்களுடைய விடயத்திலே குர்ஆனுடைய வசனங்கள் எவ்வாறு அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் பெற்றிருக்கிறதோ, விரிவான விளக்கங்களை சுமந்திருக்கிறதோ, அதுபோலதான் அவுலியாக்களும் விரிவான ஆழமான விளக்கங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன தெரியுமா? லவ்கானல் பஹ்ரு மிதாதன் லிகலிமாத்தி ரப்பி, கடலை மையாக்கினாலும் குர்ஆனுக்கு விளக்க உரை எழுதி முடிக்க முடியாது. ஆனால் நவீன இயக்கங்கள் சொல்கிறது வெறும் தர்ஜமத்துல் குர்ஆன் போதுமானது என்று, வெறும் தர்ஜமத்துல் குர்ஆன் போதுமானது என்று. படைச்ச அல்லாஹு தஆலா, அல் குர்ஆனுக்கு சொந்தக்காரன் அல்லாஹு தஆலா, அவன் சொல்கிறான், என்னுடைய வேதத்திற்கு கடலை மையாக்கினாலும் விளக்க முடியாது என்று சொல்கிறான். ஆனால் இஸ்லாத்தை நாங்கள் தான் பாதுகாக்கின்றோம் என்கின்ற இயக்கங்கள் அப்படி அல்ல. குர்ஆனுக்கு தர்ஜமா மட்டும்தான் இஸ்லாம், அது போதுமானது என்று சொல்கிறார்கள். ஏன் தெரியுமா? குர்ஆனுடைய விளக்கம் என்கிற ஞானத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் கொடுப்பதில்லை. அல் இஹ்லாசு சிர்ரும் மின் அஸ்ராரி அவ்திஉஹு கல்ப மன் அஷாஉ மின் இபாதி. இந்த குர்ஆனுடைய ஞானத்தை அல்லாஹ் தஆலா தான் நாடிய நேசர்களான அவுலியாக்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். குர்ஆனுடைய ஒரு ஆயத்து இருக்கிறது, வானத்திலிருந்து மழை பொழிகிறது, அந்த நீர் பூமியிலே தேங்கி ஓடைகள் வழியாக ஓடிச் செல்கின்றன. இந்த ஆயத்திற்கு இமாமுனா அறிவுக்கடல் கஸாலி ரஹ்மஹுல்லாஹ் அன்னவர்கள் விளக்கம் சொல்லுகிற பொழுது, வானத்திலிருந்து பொழியப்பட்ட மழை என்பது அல் குர்ஆன். அந்த ஞானம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே தேங்கி இந்த உலகத்திலே இருக்கின்ற ஞானிகளுடைய கல்பு என்று சொல்கின்ற இதய ஓடைகள் வழியாகத்தான் அது வெளியாகுகின்றது என்று இமாமுனா கஸாலி ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள். உங்களுக்கு தண்ணீர் தேவை என்றால், உங்கள் விவசாய நிலத்திற்கு தண்ணீர் தேவை என்றால், அல்லது நீங்கள் அருந்துவதற்கு தண்ணீர் தேவை என்றால் எங்கே பெற வேண்டும் தெரியுமா? நீங்க வானத்துக்கு போய் தண்ணி எடுக்க முடியாது, மேகத்துக்கு போய் தண்ணீரை அடைய முடியாது, எல்லோராலும் குளங்களுக்கு சென்றும் தண்ணீரை எடுக்க முடியாது. உங்கள் நிலங்களில் உங்களுக்கான சொந்த கிணறுகளில் இருந்துதான் தண்ணீரை பெற வேண்டும். அல்லது உங்களுக்கு இருக்கின்ற நதி, ஆறு, வாய்க்கால் இவைகளின் மூலமாகத்தான் அந்த நீரை பெற வேண்டும். அதுபோலதான் குர்ஆனுடைய ஞானம் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களில் இருந்து அந்த அந்த பிராந்தியத்துக்கான ஆன்மீக குருமார்களுடைய இதயங்கள் வழியாகத்தான் நமக்கு கிடைக்கும். அதனால்தான் பையத்துர் ரில்வான் என்கின்ற புஸ்தகத்தை நீங்கள் பாருங்கள். சங்கைக்குரிய ஷேഖனா ஹல்லாஜுல் மன்சூர் நாயகம் அன்னவர்கள் எழுதியிருப்பார்கள், லிக்குல்லி கௌமின் ஹாத். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், லிக்குல்லி கௌமின் ஹாத், ஒவ்வொரு சமூகத்துக்கும் தனியான வழிகாட்டி உண்டு. உனது குரு யார் என்று, உனது இமாம் யார் என்று, உன்னுடைய ஷேக யார் என்று, உன்னுடைய வழிகாட்டி யார் என்று அறிந்து அந்த ஷேகிடத்திலே நீ பையத்து செய்யவில்லை என்றால் மாத்த மீத்தன் ஜாஹிலியா, ஈமானற்ற இறை நிராகரிப்பிலே மரணிக்கக்கூடிய ஜாஹிலிய மரணத்தை நீ அடைந்து விடுவாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீதை சங்கைக்குரிய ஷேഖனா ஹல்லாஜுல் மன்சூர் நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். ஆக அன்புக்குரியவர்களே,
நமக்கான ஞானம். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்வது போல நம்முடைய ஷேகுமார்கள் மூலமாகத்தான் வெளியாகும். அதை அறிந்து அவர்களிடத்திலே பைஅத் செய்து அதை பெற வேண்டும். சரி, அப்படி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கிறானா? ஆம், சொல்லி இருக்கிறான். வத்தகுல்லாஹ், நீங்கள் தக்வா உடையவர்களாகி விடுங்கள். வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருவான். தர்ஜுமத்துல் குர்ஆனை அறிவதற்கு தக்வா எதற்கு? தர்ஜுமத்துல் குர்ஆனை ஒரு பௌத்த மகனாலும் பார்க்க முடியும், ஒரு இந்துவாலும் பார்க்க முடியும், ஒரு கிறிஸ்தவரால் பார்க்க முடியும். தர்ஜுமத்துல் குர்ஆனை வாசிப்பதற்கு தக்வா அவசியம் இல்லை. தர்ஜுமத்துல் குர்ஆன் அல்ல குர்ஆன். அல்லாஹ் சொன்னது குர்ஆனை நீங்கள் பின்பற்றுங்கள். அந்த குர்ஆன் கடலை மையாக்கினாலும் ஞானங்கள் கொந்தளிக்கின்ற, அதைத்தான் நான் சமீபத்தில் கூட ஒரு கட்டத்திலே சொல்லி இருப்பேன். கடல் பழையது, அலைகள் புதியவை. கடல் பழையது, அலைகள் புதியவை. அலைகள் கடலுக்கு வேறானவைகளாக இருக்காது. அலைகளின் தோற்றமும் உருவாக்கமும் புதியவைகளாக இருக்கும். ஒரு கடலின் கரையில் காலை நனைத்தவன் கூட நான் கடலில் கால் கழுவியதாகத்தான் பேசுவான். இந்த வார்த்தைகள் சூஃபியாக்களுடைய வார்த்தைகள், ஆழமாக சிந்திக்க வேண்டிய வார்த்தைகள். மாரிபத்துல் வலியி அஸ்அபு மின் மாரிபத்தில்லாஹ், சூஃபியாக்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற ஒரு இறைநேசரை அறிந்து கொள்ளுதல் என்பது அல்லாஹ்வை அறிவதை விட மிகச் சிரமமான விஷயம். ஏனென்றால் அல்லாஹ்வை பற்றி வெளிப்படையாக தேடிக்கொள்வதற்கு 1000 அர்த்தங்கள் இருக்கின்றன. அந்த அல்லாஹ்வை அறிவதற்காக ஒரு இறைநேசரை நாங்கள் அறிந்து கொள்ளுதல் என்பது மிக கடினமான விஷயம். அவுலியாக்களை அறிவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், நீங்கள் புத்தகங்களை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, தர்ஜமாவை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, அது ஞானம் என்று அல்லாஹ் சொல்லவும் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்தில் சென்று கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஹல் அத்தபிஉக அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா. ஹிலர் நாயகமே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மிம்மா உல்லிம்த ருஷ்தா, அல்லாஹ்வுடைய தரப்பிலே இருந்து உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட ஞானத்தை எனக்கு நீங்கள் கற்பிப்பதற்காக உங்களை நான் பின்துயர்ந்து வரட்டுமா? அங்கே நஹவு ஸர்ஃபுல் லுகா பேசவில்லை, தர்ஜுமத்துல் குர்ஆனை பற்றி பேசவில்லை, அல்லது தர்ஜுமத்துத் தௌராத்தை பற்றி பேசவில்லை, தர்ஜுமத்துல் இன்ஜீலை பற்றி பேசவில்லை, தர்ஜுமத்து ஸபூரை பற்றி பேசவில்லை. மிம்மா உல்லிம்த ருஷ்தா, இறைவன் தரப்பிலிருந்து உங்களுக்கு நேரடியாக கொடுக்கப்பட்ட அந்த ஞானத்தை எனக்கு நீங்கள் கற்றுத்தர உங்களை நான் பின்தொடரட்டுமா என்று கேட்டார்கள். அது புத்தக படிப்பு அல்ல, சுஹபத்துடைய அறிவு. சுஹபத்துடைய அறிவு. சுஹபத் என்ன செய்யும் தெரியுமா? அஸ்ஸுஹபத்து முஅஸ்ஸிரா, சகவாசம் அதன் குணத்தை கொடுக்கும். ஒரு ஷேகுடைய சபையில் ஒரு முரீத் விறகாக இருந்தால் சாம்பலாகுவான், இரும்பாக இருந்தால் நெருப்பை சுமந்து கொள்ளுவான். நெருப்புக்கும் இரும்புக்கும் உள்ள தொடர்புதான். நெருப்புக்குள்ளே சூடேற்றப்படுகின்ற ஒரு இரும்பு அந்த நெருப்போடு இருக்கின்ற வரை நெருப்போடு தன் சகவாசத்தை ஒருமித்து நெருப்பு சுடும், இரும்பும் சுடும். ஆனால் இரும்பு நெருப்பல்ல. நெருப்பு சுடும், இரும்பும் சுடும். இரும்பு நெருப்பல்ல. எப்பொழுது நெருப்பை விட்டு வெளியே இரும்பு வருகிறதோ மீண்டும் அந்த இரும்பு இரும்பாகவே மாறிவிடும். ஆனால் விறகு அப்படி அல்ல. விறகை நெருப்புக்குள்ளே போட்டால் அந்த விறகு சாம்பலாகிவிடும். வெளியே எடுத்த பின்னால் மீண்டும் விறகை நாங்கள் பார்க்க முடியாது. எனவே சுஹபத் என்பது நெருப்போடு இரும்புக்கு இருக்கின்ற சுஹபத். அதுவோடு நாம கலக்கின்ற பொழுது அதுவாக நாமும் ஆகிவிட முடியும் என்கின்ற தத்துவம். குதுபுல்லா ஹல்லாஜுல் மன்சூர் நாயகம் என்பவர்கள் கடைசியாக நாட்டிலிருந்து புறப்படுகின்ற பொழுது அன்று இரவு ஒரு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார்கள். அதிலே எங்களை பேச சொன்னார்கள். நான் பேசிய பொழுது ஒரு விடயத்தை பேசினேன். பாப்பா அவர்கள் அதை அங்கீகரித்தார்கள். அது என்ன தெரியுமா? ஒரு விளக்கு எரிகிறது, அந்த விளக்கை சில வண்டுகள் சுற்றுகின்றன. சில வண்டுகள் அந்த விளக்குக்கு சற்று தூரமாக சுற்றிவிட்டு சொல்கின்றன, விளக்கில் இருந்து வெளிச்சம் வருகிறது என்று சொன்னது. ஏன்? விளக்கிலிருந்து வெளிச்சம் தானே வரும், விளக்கின் வெளிச்சம். இன்னும் சில வண்டுகள் அந்த விளக்குக்கு சமீபமாக சுற்றிவிட்டு விளக்கிலிருந்து சூடு வருகிறது என்று சொன்னார்கள் வண்டுகள்.
தூரத்தில் சுற்றிய வண்டுகள் வெளிச்சம் வருகின்றது என்று சொன்னது, மிக நெருக்கமாக சுற்றிய வண்டுகள் சூடு வருகிறது என்று சொன்னது. ஒரு வண்டு அந்த விளக்கின் நெருப்பிலே உள்ளே நுழைந்தது, எரிந்தது, கரிந்தது, அதுவும் நெருப்பாக மாறியது. அதுவும் நெருப்பாக மாறியது. ஷேகுமார்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய ஞானம் நேரடியாக கொடுக்கப்பட்டு அவர்கள் நமக்கு போதிக்கின்ற ஞானம். அந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் நாங்கள் எங்களை இழந்து அல்லது எங்களை அழித்து அவர்களிலே நாங்கள் பனாவுடைய நிலைக்கு செல்கிற பொழுது இந்த வகையான சுஹபத் என்கின்ற சகவாசம், ஒன்றோடு ஒன்று கலக்கின்ற பொழுது ஏற்படுகிற மாற்றம், எங்களிலே ஏற்படுகிற பொழுது கிடைக்கின்ற ஞானம் தான் அது. அது குர்ஆனுடைய ஞானம். அந்த ஞானத்திற்கு எல்லை இல்லை, அலைகளுக்கு எல்லை இல்லை என்பது போல கடலில் இருந்து வருகின்ற அலைகளுக்கு எவ்வாறு எல்லை இல்லையோ குர்ஆனுடைய ஞானம் அவுலியாக்களுடைய இதயங்களில் வெளிப்படுத்துகின்ற ஞானத்திற்கு எல்லை இல்லை. எல்லையற்ற ஞானத்தின் கடல்களாக சொந்தக்காரர்களாக இருக்கின்றவர்கள் அவுலியாக்கள். அதனால் தான் குர்ஆனுடைய ஆயத்துக்கள் எப்படி ஆழமான பொருள்களையும் ஞானங்களையும் கொண்டவைகளாய் இருக்கின்றதோ அதுபோல அவுலியாக்கள் ஷேகுமார்களும் ஆழமான விசாலமான பரந்த ஞானங்களையும் விளக்கங்களையும் வியாக்கியானங்களையும் உடைய சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். எனவேதான் அஹ்லுல் குர்ஆன், குர்ஆன் உடையவர்கள் என்று அல்லாஹ் சொன்னது அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது குர்ஆன் என்கின்ற பிரதியை வைத்துக் கொண்டு தலையில் வைத்திருக்கின்றவர் அல்ல, மாறாக குர்ஆனுடைய ஞானத்தை தனக்குள்ளே ஈர்த்துக் கொள்ளுகின்றவர், அல்லாஹ் அந்த ஞானத்தை வெளிப்படுத்துகின்ற தளமாக இருக்கின்றவர். அப்படித்தான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அறிவை கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சர்வ ஞானங்களையும் வெளியாக்கினான். புத்தகம் கோப்பி எடுத்து வெளியாக்கினானா? இல்ல, அல்லாஹ் தன்னில் நின்று நேரடியாகவே வெளியாக்கினான். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்துயரச் சென்ற ஞானம் ஹல் அத்தபியுக அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா, குர்ஆனிலிருந்து கொடுக்கப்பட்ட ஞானம், நேரடியாக கொடுக்கப்பட்ட ஞானம், அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட ஞானம். இவ்வாறான ஞானங்களை தான் ஒரு ஷேகிடத்தில் நாங்கள் கேட்டு செல்ல வேண்டும். அதை அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான் என்றால் வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுகுமுல்லாஹ், இறையச்சம் உள்ளவர்களாய் அவர்கள் ஆக அல்லாஹ் ஆசிரியனாக நேரடியாக கற்றுக் கொடுக்கின்ற ஞானம். அது கிதாபுகளில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது எங்கோ ஒரு இடத்தில் இல்லாமலும் இருக்க போவதில்லை. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, சங்கைக்குரிய ஷேகுமார்களை அறிந்துணர்ந்து அவர்களின் மீது சுஹபத்து கொண்டு மஹப்பத்து கொண்டு அவர்களிடமிருந்து குர்ஆனுடைய நேரடி ஞானங்களை சந்தேகமற்ற வேதமாக லா ரைப ஃபீஹி, அந்த வேதம் சந்தேகமற்றதாக அவுலியாக்களிடமிருந்து அறிவு ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற இந்த ஆன்மீக வழியாகிய தரீகா வழியிலே ஷேகுமார்கள் அவுலியாக்களை பிந்து என்று நாம் அனைவரும் ஜெயமடைவோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டினால் ஏனைய அன்பியாக்கள், அவுலியாக்கள், சஹாபாக்கள், சாலிஹீன்கள், ஷேகுமார்கள், குதுமார்கள் பொருட்டினால் நம் அனைவருடைய கல்பு கண்களையும் திறந்து ஞான ஊற்றை வெளியாகுகின்ற தலங்களாக நாம் அனைவரும் மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லொரு புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.